அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன குறிப்பாக இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மகர ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று கும்ப ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. இந்த சஞ்சாரத்தின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக இதுவரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. 7.5 சனி விலகி விட்டதுங்க. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குது. தங்கு தடைகள் தானாக விலகி தனவரவு திருப்தி தரும் விதமாக அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் இத்தருணங்கள்ல உங்களுடைய முன்னேற்றத்தில் முதல் படிக்கு செல்ல வைக்க போகிறாருங்க. இதுவரை ஏற்பட்ட தடங்களும் தாமதங்களும் அகல இருக்குதுங்க. பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குதுங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவிகளுக்கும் சம்பள உயர்வுக்கும் சலுகைகளுக்கும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் பதியுதுங்க. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், விரயஸ்தானம் ஆகியவை புனிதமடையுதுங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்குது. எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட இருக்குதுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. சனி பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால பெட்ரோல் வழியில் வீரியம் கொடுங்க, பிரியம் கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் அகல இருக்குது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள்ல ஆர்வம் காட்ட இருக்கீங்க. பங்குச்சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேர இருக்குதுங்க. சிலருக்கு நாடு மாற்றம் வந்து நன்மை தருங்க. எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு வாழ்வு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் எதுங்க. வீட்டு தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாக வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாய் தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி சஞ்சார காலகட்டங்களில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம விரையாதிபதி என்பதால் பிள்ளைகளுடைய வழியில் பெரும் விரயம் ஏற்படலாங்க. உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண சிறுவரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை செலுத்த இருக்கீங்க. பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இருக்கீங்க. வாங்கிய சொத்துக்களை விற்றுவிட்டோமா என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. வாகன மாற்றம் செய்ய உகந்த ஒரு நேரமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணத்துல உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை உடனடியாக செயல்படுத்த இயலாது. இடம் வாங்கிய வகையில் பிரச்சனை உருவாகலாங்க. கட்டுமான பணிகள்ல பாதியிலேயே நின்றுவிடக் கொடுங்க. தாயினுடைய உடல் நலன்
கவனம் தேவைங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல வேலை கிடைக்க இருக்குது. பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகல இருக்குதுங்க. தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்க இருக்குதுங்க. ஆரோக்கியம் சீராகுங்க. ரண சிகிச்சை செய்வதாக சொன்ன மருத்துவர்கள் சாதாரண சிகிச்சையிலேயே உங்களுடைய நோயை குணப்படுத்தி விடலாம் என்று கூறக்கூடிய அளவிற்கு அவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக மற்றவர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாக முடியுங்க. உத்தியோகத்தில் இருந்த விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. தனுசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி காலத்தில் 2 முறை குரு பயிற்சி நிகழ்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வக்ர காலத்தில் கடக ராசிக்கு குரு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் குரு அதன் பார்வை பலத்தால் நற்பலன்களை வழங்கினாலும் மன நிம்மதி குறைவு அதிகரிக்குங்க. 6இல் குரு பகை என்பது பழமொழி. எனவே வரும் எதிர்ப்புகள் அதிகரிக்குங்க. உங்களுக்கு நேருக்கு நேர் நன்றாக பேசுவார்கள் கூட மறைமுகமாக சில குறுக்கீடுகளை உருவாக்கலாங்க. எனவே யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. தொழில் பங்குதாரர்கள் விலகிச் செல்வதால் சொல்லுவாங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையிருக்குது. மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது நற்பலன்கள் உங்களை நாடி வந்து சேருங்க. உடல் நலம் சீராகுங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். மலை போல் வந்த துயரங்கள் பனி போல் விலகக்கூடிய ஒரு நேரமாய் நேரம் அமையிருக்குது. கல்யாண கனவுகள் நிறைவேறுங்க. கடமைகள் இருந்த தொய்வு அகல இருக்குதுங்க. கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் போது இடமாற்றம் வீடு மாற்றங்கள் உறுதியாகுங்க. உத்தியோகத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் தொல்லைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்ததோ அவை அனைத்துமே முற்றிலுமாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது திருமணம் சம்பந்தமாக முயற்சியோ அல்லது பொருளாதார முன்னேற்ற சம்பந்தமான முயற்சியோ எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாது என்பதால கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மேஷராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி சாதகமான பயிற்சியாகவே அமையுதுங்க. பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. இந்த பயணங்கள் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சியும் திருப்தி தருங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க. கல்யாண காரியங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகல இருக்குது. நட்பால் நல்ல காரியங்கள் நடக்குங்க. ஆபரண சேர்க்கை உண்டுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்தனைய இருக்காங்க. தடுமாற்றங்களும் தடைகளும் அகல இருக்குதுங்க. ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல திருப்தி தருங்க. பணி புரியும் பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேர இருக்கு. வீடு வாங்க கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக திருநள்ளாறு சென்று காக வாகன சனி பகவானை கை தொழுது வழிபட்டால் தேக நலனுக்கு சீராகுங்க. செல்வ நிலை உயரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.